இந்த பதிவு வந்துட்டு யாருக்குன்னா, நம்ம ஜோதிடர்காரர்களுக்காக தான். அந்த தலைப்ப போடுறாங்க பாருங்க, நமக்கு வயித்தையே கலக்கிரும். அந்த தலைப்ப பார்த்த உடனேயே. சாதாரணமாவே கன்னிராசியெல்லாம் ஆட்டங்கண்டு போய் இருக்கிறோம். இதுல இந்த ஜோதிடக்காரவங்க வேற இன்னும் கொஞ்சம் பயமுடுத்துறது. அந்த தலைப்பு ஒவ்வொன்னுமே இதுன்னு இல்ல. ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்துட்டு, இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கூட, ஃபர்ஸ்ட்டு அத என்னான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வேற வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஏன் தான் அப்படி தலைப்பு போடுறாங்கன்னே தெரியல. இந்த ஜோதிடர்கள்கிட்ட நான் கேட்கறது ஒண்ணே ஒண்ணு தான். எங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? அ கன்னி ராசிக்காரர்கள் படுற பாடு பத்தலன்னு, நீங்களும் ஏன் எங்கள ஆட்டி படைக்கிறீங்க? ஒரு நல்லதா 4 வார்த்தை சும்மா தலைப்ப நல்லதா போடுங்க. அதே மாதிரி தலைப்ப பார்க்கும்போது பயமா இருக்கும். உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. அந்த தலைப்புக்கும், அவங்க சொல்றதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி இருக்கு. அந்த தலைப்பு போட்டா, அந்த தலைப்புக்கான ஒரு விஷயம் தான் அதுல இருக்கணும். ஆனா அது இல்ல. பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்யலாம். நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த கன்னிராசிக்காரவங்க மட்டும் தான் மாட்டணுமா உங்ககிட்ட? அ இருக்கிற ராசிகளுக்கு கூட அந்த அளவுக்கு நான் பார்த்ததில்ல. ஆனா இந்த கன்னிராசிய ஒவ்வொரு ட்ரிப்புமே ஏதாவது ஒண்ணு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? தனிமையில் நிற்கப் போகும் கன்னிராசி. ஏன்பா குடும்பத்தோட இருக்கிறவங்கலாம் இருந்துட்டு போட்டுமே! அவங்கள ஏன் நீங்க தனியா ஆக்கணும்னு நெனைக்கிறீங்க? ஜோதிடம் எல்லாம் பொய்ன்னு நான் சொல்ல வரல. ஜோதிடங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். பல விஷயங்கள் நடந்து எனக்கே நானே பார்த்துருக்கேன். சில விஷயங்கள் உண்மையாவும் இருக்கு. ஆனா சிலர் வந்துட்டு இப்படி தப்பா சொல்றவங்களும் இருக்காங்க. எல்லா ஜோதிடர்களையும் அப்படி சொல்லவும் முடியாது. ஜோதிடம் எனக்கு பிடிக்கும். நான் ராசி பலன் எப்பவுமே பார்ப்பேன். அது பார்க்காமலாம் இருக்க மாட்டேன். அது சும்மா ஒரு இதுக்கு பார்த்துட்டே தான் இருப்பேன். அதில நல்லத மட்டும் நான் எடுத்துக்குவேன். எல்லாத்தையும் நான் எடுத்துக்க மாட்டேன். நல்லத மட்டும் நான் எடுத்துக்குவேன். ஆனா, இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு திகில் மாதிரியே தான் இருக்கும். இன்னும் நெறையா நான் கூட நோட் பண்ணி வச்சேன். அப்புறம் என்னன்னா, இன்று இரவுக்குள் யமனாக வரப்போகும் 3 பெண்கள். அப்படி பயமா தானே இருக்கும். எதுக்கு இப்படி போட்டுட்டு எங்கள ஏன் இப்படி கஷ்டப்படுத்தணும்? ஒரு நல்ல வார்த்தையா 4 சொல்லலாமே! கஷ்டங்கள் ஆல்ரெடி வந்துகிட்டே இருக்கும். அது ராசியில உள்ளது நடக்குதோ இல்லையோ, நீங்களே எங்கள இன்னும் கொஞ்சம் ரொம்பவே பயமுறுத்திர்றீங்க. அதிர்ச்சி அடையாமல் இதை கேளுங்கள். அதிர்ச்சி அடையாம இத கேளுங்கன்னு சொன்னா, அப்ப ஒரு அதிர்ச்சியா தானே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள போய் பார்த்தா, அதிர்ச்சியான விஷயங்கள் ஒண்ணுமே இருக்காது. இது மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்புமே ஒரு திகில் மாதிரியே தான். கன்னி ராசிக்கு வர்ற எல்லாமே அப்படித்தான் இருக்கு. 26/7/25க்கு நெருங்கிய உறவு ஒன்று இல்லாமல் போகும். இதெல்லாம் எவ்வளோ வேதனையான ஒரு விஷயம். கேட்கறதுக்கே பயமா இருக்கு இல்லைங்களா? ஏன் இப்படி இந்த ஜோசியக்காரர்கள்லாம் இப்படி செய்றாங்கன்னு தான் தெரியல. அப்பா! அப்படின்னு இருக்கு. அதாவது கன்னி ராசி தலைகீழாக இயங்க புரட்டி போடும் யோகம். எச்சரிக்கை 26/7 பிறகு ஏமாளியாக வாழும் கன்னி ராசி காத்திருக்கும் ஒரு சம்பவம். அப்படி போடுறீங்க. ஒரு நல்ல தலைப்பா போடலாமே! எல்லாரும் சந்தோஷமா பார்க்கலாமே! ஒரு ஜோசியத்துல பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மத்தவங்கள பயமுறுத்தி, கஷ்டப்படுத்தி, அவங்கள வேதனைப்படுத்தி, அந்த கொஞ்ச நேரம்னால அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அது ஏன் இந்த ஜோசியக்காரங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் தெரியல. கன்னி ராசி விதியின் ரகசியம் அப்படின்னு போடுறீங்க. சிலதுல இப்போ வருது கன்னி ராசி கோடீஸ்வரர் யோகம். கோடீஸ்வரர் ஆகுறாங்களோ இல்லையோ, அது ஒரு மனசுக்கு சந்தோஷம். நீங்க அதில் உள்ள போய் என்ன சொல்றீங்களோ இல்லையோ, அது கேட்கும்போது அப்பா ஒரு தைரியம். நார்மலா இருக்கும்போது நிதானமா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா இந்த இது மாதிரி எல்லாம் வரும்போது உடனே நம்ம பார்க்கணும், என்னான்னு கேட்கணும். நான் பயமும் பதட்டமும், அதாவது பணம் இல்லாம போயிரும், நஷ்டம் வரும், இதெல்லாம் சொன்னா அது ஒரு சாதாரணம். ஆனா உயிருக்கு ஒரு ஆபத்தோ, இல்ல ஏதாவது பிரச்சனைகளோன்னு எல்லாம் சொல்லும்போது எவ்வளோ பயமா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ஆல்ரெடி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுல நீங்களும் வந்து ஒரு ஜோதிடம் சொல்றோங்கிறதுல ஏன் இப்படி அவங்கள கஷ்டப்படுத்தணும்? கொஞ்சம் நல்ல தலைப்பும் போடலாமே! ஆகாத ஆடி அமாவாசை விதியை தீர்மானிக்கும் கர்மா. இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் போட்டா என்னத்தான் பண்ண முடியும்? இந்த ஜோசியக்காரவங்கெல்லாம் இனிமே ஒரு நல்ல தலைப்பா போடுங்க. மனசுக்கு சந்தோஷம் வர்ற மாதிரி.
ஏன்னா பார்த்துட்டு உங்கள எல்லாரும் திட்டுவாங்க. அப்ப அவங்களோட மன வேதனையே ஒரு சாபம் மாதிரி மாறிரும். இப்ப உங்களோட நல்லதுக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நீங்க ஜோதிடம் எங்களோட நல்லதுக்கு தான் சொல்றீங்க. பணம் சம்பாதிக்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களோட ஜோதிடத்த பார்த்து நாங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறோம். ஏதாவது ஐயோ! அப்படி ஆயிருமோ! இல்ல யார்கிட்டயாவது ஏதாவது பிரச்சனை வந்துருமோ! சரி நமக்கு இப்ப பேசக்கூடாது. நம்ம கொஞ்சம் கோவத்த அடக்கிக்கலாம். இது மாதிரி வண்டியில போம்போதும் கொஞ்சம் ஸ்லோவா போலாம். இப்படி எல்லாமே எங்கள நாங்களே சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க உதவியா இருக்கிறீங்க. அது எல்லாமே சந்தோஷம் தான். ஆனா, இப்படி இல்லாத ஒரு தலைப்ப போட்டு, ஒரு வேதனைக்குள்ள ஆக்கிட்டு, அந்த வேதனையோட கேட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு வரும்போது, அவங்க எவ்வளோ வயிறு எரிஞ்சு ஒரு சாபம் மாதிரி தானே அது. மனசுக்குள்ள ஒரு வயிறு எரிஞ்சு ஒண்ணுமே சொல்லாட்டி கூட, அந்த சாபங்கள் வந்து உங்கள தானே சேரும். அதனால அடுத்தவங்கள வேதனைப்படுத்து ஜோசியம் சொல்ற உங்களுக்கு நான் ஜோசியம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும். எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்ப அடுத்தவங்கள வேதனையும் படுத்தக்கூடாதுல்ல. அந்த வேதனை நம்மள சும்மா விடாதே. அதுக்காக தான் சொல்றேன். இனிமே ஜோதிடர்கள் வந்துட்டு நல்ல தலைப்பா போடுங்க. உங்களுக்கும் சந்தோஷம், எங்களுக்கும் சந்தோஷம் அத கேட்கும்போது. நல்லா ஜோதிடம் சொல்றீங்க. நல்லா இருக்கு கேட்கறதுக்கும். அதான் தலைப்ப மட்டும் தான் இப்படி போடுறீங்க. உள்ள போய் பார்த்தா அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷமான விஷயங்கள சொல்லலாமே! உங்களோட ஜோதிடங்கள் எங்களுக்கு பிடிச்சிட்டாலே, நீங்க போட்ட உடனே அத நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம்ல. உடனே எங்களுக்கு வந்துரும். அத உடனே நாங்க பார்த்துருவோம். ஏன்னா, ஒரு விஷயங்கள் நீங்க சொல்ற 10 விஷயத்துல 1 நடந்தாலே போதுமே! உடனே நாங்க உங்களோட ஜோதிடம் எப்ப வரும்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு தானே இருப்போம். அதுக்காக நீங்க ஏன் தலைப்பு இப்படியெல்லாம் போடணும்? எல்லாமே பயமுறுத்துற மாரி. அதே மாதிரி பாருங்க, கன்னி ராசி வீட்டில் ஒருவரை விட்டு பிரியும் நேரம். அப்படின்னு சொல்லி போட்டுர்றீங்க. அப்ப யார பிரிய போறோங்கிறது எல்லாமே வேதனையான ஒரு விஷயம் தானே! எவ்வளோ கவலையா இருக்கும். ஐயோ! யார விட்டு பிரிய போறோம்? இப்போ ஒரு கணவன் மனைவியும் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ! நம்ம மனைவி நம்மள விட்டுட்டு போயிருவாளோ? இல்ல ஒரு கணவனுக்கு, ஐயோ! நம்ம கணவர் நம்மள விட்டுட்டு போயிருவாங்களோ? இப்படித்தானே தோணும். எதுக்கு அப்படி ஒரு விஷயத்த போயிட்டு தலைப்பா போடணும்? அ இப்படி பிரிய வேண்டிய ஒரு நிலைமை இருந்தா கூட, அத நீங்க சொல்லலாம். கவனமா இருங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா, தலைப்பிலேயே பிரிய போறீங்க, முடிஞ்சு போச்சு வாழ்க்கைங்கிற மாதிரியே சொன்னா, எல்லாருக்குமே கவல தான். அது மட்டும் இல்ல, இன்னும் நெறையா எதெதோலாம் நெறையா போட்டிருக்கிறீங்க. அதனால இந்த ஜோதிடக்காரர்கள் தயவு செஞ்சு தலைப்பு நல்ல தலைப்பா போடுங்க. அவ்வளோதான் நான் சொல்றது. ஏன்னா, நல்ல ஜோதிடர்கள் இருக்கீங்க. எல்லாருக்கும் நல்லது தான் நடக்குது. ஏன்னா, செலவே இல்லாம எங்களோட ராசி பலன் நாங்க கேட்டுக்கிறோம். ம். ஆனா, அத செஞ்சும் நீங்க ஏன் சாபத்த வாங்கி கட்டிக்கிறீங்க? எத்தன பேர் வயிறு எரிஞ்சு சாபம் விடுவாங்க? ஏன்னா, அந்த கொஞ்ச நேரம்னாலும் எவ்வளோ கவலையாவோ, பயமாவும் இருக்கும். அ எந்ததா இருந்தாலுமே பயம் தானே! நீங்க சொல்ற தலைப்புகள் எல்லாமே பயப்படுற மாதிரி தான் இருக்கு. தயவு செஞ்சு இனிமே ஜோதிடக்காரர்கள் ஆண், பெண் ஜோதிடர்கள் எல்லாருக்கும் சொல்றேன். தயவு செஞ்சு இனிமே இது மாதிரியான தலைப்புகள் போடாதீங்க. அவ்வளோதான். ஓகே. பாய்.